இப்போ ஒரு மணி நேரம் என்ன சொல்ல போறேன்னா, நலச்சரித்திரம். மார்ச் 6 சனி பயிற்சி. எல்லாரும் கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கா. இப்போ கடகராசியை விட்டுடும். மார்ச் 6 கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறான். மீனத்துக்கு ஜென்மத்துக்கு வரான். மேஷராசியை பிடிக்கிறான் 7.5 வருஷம். சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி. நானும் சிம்மம், அதனால தான் நலச்சரித்திரம் சொல்கிறேன். மக நட்சத்திரம். இதில் எல்லா ராசிக்காராலும் கவலைப்பட வேண்டாம், ஜோசியம் தெரியும்னு சொல்கிறேன், தப்பிச்சுடுவோம். ஏன்னா மிதுனத்திலேருந்து குரு கடகத்துக்கு வந்து வைகாசி மாதம் இந்த குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குறான். குரு பார்க்கின் கோடி தோஷம் நீங்கும்னு சாஸ்திரம். 12 ராசியும் தப்பிச்சிடும். இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லுவார், சோனி பூனை குறுக்க போனாலும் அபசகுனம் தான். அவன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. நிறைய பணம் வரும். பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம்னு பண்ணுங்கோ. படிக்கிற காலத்தில் வந்தால் ஜாகிரதையாக படிக்கணும். 120 மார்க்குக்கு படித்தா தான் 100 மார்க்கு வரும். அலட்சியமாக இருந்தால் மார்க்கு குறைஞ்சிரும். கொஞ்சம் சனி பிடிச்சவா மக்கர ராசியை விட்டுடுறது. ரிஷபத்துக்கு 11க்கு வரான். துலாத்துக்கு 6. ரிஷபம் துலாம் மக்கரத்தை எப்போவுமே ஒன்றும் பண்ண மாட்டான், கும்பத்தையும். தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி. மிதுனத்துக்கு 10ஆம் இடம். கன்னிக்கு 7ஆம் இடம். மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பம். கடகத்தை விட்டுடுறது. அதனால் கவலைப்படாமல் கேளுங்கோ. இன்னைக்கு ஜோசிய சப்ஜெக்ட் தான். என்னன்னு சொல்கிறேன். திரௌபதி வஸ்திராபகரணம் ஆனவுடனே காட்டுக்கு வந்தா பஞ்சபாண்டவா. பிருகதஸ்வர்னு ஒரு ரிஷி வந்தார். அர்ஜுனன் தபஸ் பண்ண போயிட்டான். அந்த பிருகதஸ்வ முனிவற்ற தர்மபுத்திர அழுதர், என்ன போல கஷ்டப்பட்டவன் உலகத்துல உண்டா? நம்ம இது கேட்கக்கூடாது. தர்மபுத்திர கேட்டார், நலச்சரித்திரம் கிடைச்சது. நமக்கு எப்பவுமே மனுஷனுக்கு சுபாவம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா இன்னொருத்தருக்கும் வருதான்னு பார்ப்போம். நம்ம அதில் கரண்ட் கட்டானா சும்மா இருக்க மாட்டோம், பக்கத்தை எட்டி பார்ப்போம். அவள் அதுலேயும் இல்லைன்னா தான் நமக்கு திருப்தி. அப்போ அந்த தர்மபுத்திர கேட்டார், என்ன போல கஷ்டப்பட்டவன் உண்டான்னு. பிருகதேஸ்வரர் சொன்னார், காவேரியில கூட ஜலம் வராம போனாலும் போகும், நலன் மாதிரி கொடுத்தவன் உலகத்துல இல்லை. காவிரி என்ன தப்பா கருணையான், கொடுக்கணும். இத்துவக்கும் இன்பம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேங்க்ல போட்டு இருக்கிற பணமோ, அசையாத சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கோமே அதுவோ, அதெல்லாம் நம்மளோடது இல்லை. நம்ம எப்ப தானம் பண்றோமோ அந்த ரூபா தான் நம்ம ரூபா. ஒரு ராதா கல்யாணத்துக்கு கொடுக்கறது, கோவிலுக்கு தருது, குருக்கள் பட்டருக்கு தருது. மகாபாரதத்தில் ஒரு விஷயம், அது அப்புறம் சொல்றேன். அந்த நள மகாராஜா நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் நிடத தேசத்தை. எப்படி ஆண்டான்னா, பெண்கள் வளர்க்கின்ற கிளியும் அவ விரும்பாத கழுகும் ஒரே கூண்டில் இருந்ததாம். மாதர் அருகூட்டும் பைக்கிளியும் ஆடல் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு. அவ்வளவு சௌக்கியமா இருந்தா. ஒரு நாளைக்கு இவன் அவனோட நந்தவனத்துல போயிட்டு இருந்த போது ஒரு அன்னப்பட்சி மிதந்து வந்தது நடந்து. இவன் போனான். பெண்களோட நடைய அன்னத்துக்கு தான் ஒப்பிடுவா, இப்பதான் தெரிஞ்சுட்டேன்னா. அதுக்கு அந்த அன்னப்பட்சி சொல்லித்து, நாங்க நடக்கிறதுக்கு யார்கிட்ட கத்துண்டோம்னு நீ தெரிஞ்சுக்கோன்னா. யார்கிட்டன்னா, விதர்ப தேசத்துல பீஷ்மகராஜன் புத்திரி தமயந்தின்னு இருக்கா, இளவரசி. அவளை பார்த்து நாங்க நடக்க ஆரம்பிச்சோம்னது இந்த அன்னபட்சி. எப்படி சொல்லித்துன்னு கேட்பேள். இந்த நலன்தான் போன ஜென்மால வேடன். தமயந்தி அவன் மனைவியா இருந்தார். சாயந்தரம் 6 மணி இருட்டிடுத்து ஒரு ரிஷி அது வழியா வந்தார். நான் ராத்திரி திண்ணையில படுத்துட்டு போறேன்னர். வேடன் உபச்சரிச்சு பழமெல்லாம் கொடுத்து, திண்ணையில படுத்துக்காதீங்கோ, துஷ்ட மிருகம் கொன்னுடும். அவன் வீடு எப்படின்னா, இந்த மேடையிலேயே பாதிதான், சாமான்லாம் வச்சது போக 2 பேர் தான் படுத்துக்கலாம். அவன் சொன்னான், நீங்களும் என் மனைவியும் உள்ளே படுத்துக்கோங்கோ, நான் வெளியில படுத்துக்கிறேன், உங்களை நம்புறேன்னா. அப்போ அவன் வெளியில படுத்துண்டா. துஷ்ட மிருகம் வந்து கொன்னுடுத்து. அப்போ அந்த வேடன் தகனம் பண்ற போது வேடன் மனைவி உடன்கட்டை ஏறினா.
இப்படி ஒரு தம்பதிகளை கொன்னுட்டோமேன்னு அந்த ரிஷியும் உசுர விட்டார். அந்த வேடன் தான் நளன், அந்த வேடன் மனைவி தான் தமயந்தி. இவாளை பிரிச்ச அந்த ரிஷி தான் இப்ப அன்னபட்சியா வந்து சேர்த்து வச்சார். அதான் உபன்யாசம் கேட்கிறவா தெரிஞ்சுக்கணும், ஒன்னா இருக்கிற ரெண்டு பேரை பிரிக்கப்படாது, பிரிச்சா மகா பாபம் வரும். இப்ப தமயந்தி அவ்வளவு அழகு, எல்லா தேசத்து ராஜாவும் வந்துட்டான் வரா, இதுல வேடிக்கை தேவாலும் வரா. தமயந்தி அவன் அழகுக்கு தேவாள் இந்திரன், வர்மன், வாயு, அக்னி, யமன் எல்லாரும் வந்துட்டான். வந்தவன் முறை நலனை கூப்பிட்டான், தேவாளுக்கு மாலை போட சொல்லுன்னா. இவன் போய் உண்மையா தூது போய் சொன்னான். சொன்னதுனால இந்திரன் சொன்னான், உனக்கு வஸ்திரத்துக்கு கஷ்டம் வராது. வருமன் சொன்னார், உனக்கு ஜல கஷ்டம் வராது. அக்னி பகவான் சொன்னார், நீ விறக வச்சா நான் பிடிச்சுருவேன். வாயு சொன்னார், குதிரைக்கு தேரோற்ற மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. எல்லாரும் நல்லதை சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ண தெரியுமோ, நலன மாதிரியே மாறி நலன் பக்கத்துல உட்காண்டான். இப்ப தமயந்தி மாலை எடுத்துன்னு வரா. அவன் எடுத்துன்னு வந்தவ நலன், இவன் தான் நலன் நினைச்சு போட்டு, யமன் நான் தான் யமன் உச்சு. யமனை கல்யாணம் பண்ணா கஷ்டம், அவன் பங்க்சுவாலிட்டியும்பா. வருணனை கல்யாணம் பண்ணா ஜலதோஷம் பிடிக்கும். வாயுவை கல்யாணம் பண்ணா அவன் போற வேகத்துக்கு போக முடியாது. அக்னியை கல்யாணம் பண்ணா சீமந்தம் வரதே கஷ்டம், நம்ம கிட்டக்கே போக முடியாது. அவன் எல்லாரும் நலன் மாதிரி மாறி உட்காந்துருக்கா. அவன் ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தான், சிலை செதுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவன் யமன் போய் அவன்கிட்ட அடுத்த மாசம் 22ஆம் தேதி கார்த்தால 10 மணிக்கு வந்து உசுரை எடுப்பேன்னு சவிக்க கொடுத்தான். இவன் என்ன பண்ணா, தன்னை மாதிரியே 9 சிலை பண்ணி படுக்க வச்சு தினமும் 15 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணி 1 மணி நேரம் மூச்சு அடக்க பிராக்டிஸ் பண்ணிட்டான். கரெக்டா 22ஆம் தேதி என்ன பண்ணா, 9 சிலையும் படுக்க வச்சு 9:45 தானும் படுத்துட்டான். அவன் 10 மணிக்கு தானே வரப்போறான். 9:55 யமன் வந்துட்டான். இங்க வந்தா 10 சிற்பி இருக்கான். ஒன்னா செஞ்சா என்ன செய்யறது? அவனுக்கு ஒரிஜினல் மனுஷனை கண்டுபிடிக்கணும், உசுறு எடுக்க. இவன் பாட்டுக்கு பாசகரை போடுறேன்னு சிலையில போட்டான்னா, இந்த எப்பவுமே வித்வான்களை குறை சொன்னா பிடிக்கும், ஏன்னு கேட்பான். அது மாதிரி யமன் 9:59 ஆகா சிற்பியே பிரமாதம், பிரம்மா கூட இப்படி சிலை படிக்க முடியாது, ஆனா ஒரு தப்பு பண்ணேன்னா அவன் அவனே அறியாம எந்திருந்தான். என்னன்னா, நீ தானே வாங்க கூட்டிட்டு போயிட்டான். அந்த மாதிரி தமயந்தி நலனை கண்டுபிடிச்சா. மனுஷன் நம்மளாம் கண் இமைப்போம், நம்ம கால் பூமியில படும், நம்ம கழுத்துல போட்டு நிற்கிற மாலை வாடி போயிடும். இதெல்லாம் நலனுக்கு நடந்தது. கண் இமைத்தலால் அடிகள் காசினில் தோய்தலால் வண்ண நறுமலர் மாலை வாடுதலால் நலன் தன்னை அறிந்தாள் நல்லுதலை அண்ணாள். நலனுக்கு மாலை போட்டா, இந்த தேவாள்லாம் கை குலுக்கினா, ஆசீர்வாதம் பண்ணா, போயிட்டா. நன்ன கேளுங்க, இனிமேதான் ஜோசிய சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட். இந்த தேவாள்லாம் தேவலோகம் போற ஏத்தாப்புல சனி வரர். சனீஸ்வரன் கிடையாது, சனைச்சரன். சனைகி சரம் மந்தகா, ஸ்லோ பிளானட். அதுதான் கேரளால ஜாதகத்துல குறிக்கிற போது மந்தன்னு குறிப்பா. தீட்சிதர் பாடுறார், சூரியன் மகன் சனின்னு. திவா கர தனூஜம் சனைச்சரம். இந்த யமன் என்ன பண்ணா, அவரோட காலை அடிச்சு விட்டான். அதனால சனிக்கு கால் ஊனம். தீட்சிதர் பாடுறார், கால தண்ட பரிபீட்டித்த ஜானு. ஜானுனா முழங்கால். காமிதார்த்த பலத காமதேனு. என்ன கேளுங்க, சனி காமதேனு மாதிரி கொடுப்பான். காலச்சக்கர பேத சித்திர பானு கல்பித சாயா தேவி சூனு திவாகர தனூஜம் சனைச்சரம். சூரிய பகவான் தன் நிழல, சாயான நிழல், தன் நிழலை பெண்ணாக்கி அடைஞ்சான். அப்ப பெற்றதுதான் சனி. என்ன கேளுங்க, சனி எழுத்தாப்புல வந்தார். யமன் கேட்டார், யார? சனிய. யமன் பிரதர் தானே சனி. யமன் கேட்டார், எங்க போறேன்னு சனிய. சனி சொன்னா, தமயந்திக்கு சுயம்பரம், நான் மாலை போட போறேன்னா. யமன் சொன்னார் உடனே, யூ ஆர் டூ லேட், தமயந்தி மேரீடு நல சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல். ஆமா, உடனே யமனுக்கு சனிக்கு கோபம் வந்துருத்து.
அது என்ன தேவாளுக்கு மாலை போடாம மனுஷனுக்கு மாலை போட்டா? நான் அவளை என்ன பண்றேன் பாரு, நான் சனி. யமன் சொன்னார் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நீங்க இப்ப கேளுங்க, சூரிய சந்திராள், அவன் சூரியன் பிதிர்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன். இந்த 12 ராசி இருக்கே, அதுல மேல இருக்கிற 6 ராசி சந்திரனுக்கு தான் சொந்தம். அதை மற்ற கிரகத்துக்கு கொடுத்த ஒரு வீட்டையும், சூரியன் ஒரு வீட்டையும் கொடுத்தாரு. அதனால தான் மற்ற கிரகத்துக்கு 2 வீடு கொடுத்த, அம்மா அப்பாவுக்கு 1 வீடு தான். இதுல கேட்டுக்கோ, என்ன காது கொடுத்து கேளு, ஓயாம ஜோசியம் பார்க்கப்படாது. உங்களை எல்லாரையும் கண்டிக்கிறேன். காத்தால எந்திருந்த உடனே டிவியை திருப்பி மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே பிராண வாங்கிட்டு ஒரு ராசியை வச்செல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு நட்சத்திரத்தை வச்சு. ஆமா, காது கொடுத்து கேளு. ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பார், 2.25 நாள் இருப்பர் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் 1 மாசம் இருப்பா. செவ்வாய் 45 நாள் இருப்பர். அதனால்தான் நம்மாழ்வார் கிருஷ்ணர் அவதாரம் முடிச்சு பரமபதம் போனதுக்கு அப்புறம் 45 நாள் கழிச்சு அவதரிச்சர். அப்ப நம்மாழ்வார் சொல்றார், ஒரு செவ்வாய் மின்னம் பிறந்திலேனேன்னர். செவ்வாய் 45 நாள் இருப்பார். குரு, குருன்னு இந்த வியாழன், அவர் தேவகுரு. அவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே கிடையாது. எவனோ கிளப்பி விட்டா கொண்ட கடலையை போடுன்னு. இது இவர் தேவகுரு, பிரம்மா விஷ்ணு சிவனுக்கே குரு. ஜெகத்ரேய குரு தீட்சிதர் பாடுறார். 9 கிரகத்தையும் பாடியிருக்கார். கேட்டுக்கோ. இந்த ராகு கேது அப்பிரதட்சணமா வருவா, அவ 1.5 வருஷம் இருப்பா. இந்த சனி ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பார். ஸ்லோ பிளானட். நம்ம ராசிக்கு முதல் ராசி, நம்ம ராசி, பக்கத்து ராசி 3 2 6 3 1 7.5 வருஷம். நம்ம ராசிக்கு 8க்கு வந்தா அஷ்டம சனி, நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தா அர்த்தாஷ்டம சனி, நம்ம ராசிக்கு 7 வந்தா கண்டச்சனி, 10ஆம் இடத்துக்கு வந்தா தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதா 10ஆம் இடத்து சனி. சனி பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல ராத்திரி போய் பார்த்து பயப்படாத, லக்னத்துல இருந்து 3 6 11 தான் இருக்கணும். திருஷடா கதா பாபகான். மற்ற இடத்துல இருக்கலாம், குரு பார்வை இருக்கணும், எத்தனையோ இருக்கு. அதுக்கு ஜோசிய விளக்கம் என்ன கேளுங்க. சனி ரொம்ப நல்லவன், நமக்கு எப்பவுமே நல்ல வாழையே பிடிக்காது. இப்ப நம்ம யாரையாவது திட்டுறோம்னா சனியை நேங்கிறோம். நீங்க பாருங்க, இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற இயக்கம் ஆரம்பிச்சு தோத்து போச்சு. ஏன் தெரியுமோ? 50 60 வருஷம் 90 வருஷம் முன்னால சனி பிடிச்சதே அவளெல்லாம். இந்த சனி தான் டைவர்ட் பண்ணுவான் கோவிலுக்கு வரத்துக்கு. 7.5 சனி, அஷ்டம சனி, சனி தசை. இப்ப எப்போ கோவிலுக்கு நம்மளை ஒருத்தன் அனுப்புறானோ அவன் நல்லவன் தானே. இப்ப நீங்க மத்த கிரகம் பேர்ந்தா கோவிலுக்கு போறோமோ இல்லையோ, சனி பேர்ந்தா வந்துருவோம். எப்பேற்பட்ட ஜோசியம் தெரிஞ்சவனும் 7.5 சனி அஷ்டம சனினா பயப்படுவான். அதுதான் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாதேங்கோ. என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு பூர்த்தியில சொல்றேன். இப்ப அந்த சனி வந்தவர் நலனை பிடிக்கிறேன்னு அரண்மனைக்கு வந்துட்டார். என்ன கேளுங்கோ. நலனுக்கு ஒரு பையன் பொண்ணு பிறந்தாச்சு. 12 வருஷம் காத்துன்னு இருக்கார் சனி நலனை பிடிக்க. புகழேந்தி புலவர் சொன்னார், சனி ஒத்தனை பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் அதிகபட்சம் பிடிப்பார். இந்த நலனை பிடிக்கிறேன்னு வந்த சனிய நலன் 12 வருஷமா பிடிச்சு வச்சிருக்கான். இப்ப இவன் தாண்டா சனியை விட மோசம்னா. இப்ப ஏன் நலனை பிடிக்க முடியல? அவன் ஒரு தப்பும் பண்ணலை. இப்ப நம்மளே ஏன் பிடிக்கிறது? நம்ம தப்பு பண்ணி இருக்கோம். போன ஜென்மால பண்ண பாவம் புண்ணியம் அதை அனுபவிக்கிறதுக்கு ஏத்தாப்புலதான் கிரகம் அமையும். ஜாத்தகம்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. ஜாத்தனா நகர்றது, ஜாத்தனா ஒரு அர்த்தம் நஷ்டம். நஷ்டம்னா நீங்க நினைக்கிறீர்கள் போயிடுத்து கிடையாது. என்ன கேளு. ராமன் ஒருத்தர் இருக்கான், சங்கரன் ஒருத்தர் இருக்கான். இந்த ராமன் 10 லட்சம் தரான் அவனுக்கு. அவன் சொல்றான் 5 வருஷம் கழிச்சு உனக்கு 15 லட்சம் தரேங்கிறான். இவன் வியாபாரத்துல போட்டான், பணம் போயிடுத்து. இப்போ 15 லட்சம் வரலையேங்கிற ஏக்கத்துல இந்த ராமன் செத்து போயிடுவான். இவன் கொடுக்கலையேங்கிற ஏக்கத்துல செத்து போயிடுவான். இப்ப 2 பேரும் ஜென்மம் அடுப்பா. 2 பேருக்கு எப்படி லிங்க் வரும்? ராமன் கிருஷ்ணனா பிறப்பான், இந்த சங்கரன் சுப்பிரமணியனா பிறப்பான். இப்ப இவன் தானே 15 லட்சம் தரணும் அவனுக்கு. ஒரு ஜென்மாங்கிற போது இன்னும் வட்டி சேர்ந்து 30 லட்சம் ஆகும். இவன் அப்போ அவாத்துக்கு கடன் கொடுத்தவன், அவாத்துக்கு மாப்பிளையா போவான். அதைத்தான் நம்ம அதுல பெரியவாள்லாம் சொன்னா ஜென்மாந்திர கடன். கடன்னா கடமை, புரிஞ்சதோ? போன ஜென்மால நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கலன்னு ஏமாத்திட்டோம்னு நினைக்காத, அதுக்கு ஒரு ஜென்மா எடுக்கணும். ஆமா, அதுதான் இப்ப பாருங்க ரொம்ப பேர் அதான் ஷேர்ல போட்டு ஏமாறுறான்.
தெரிஞ்சுக்கோ, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, பகவான் கரெக்டா இருப்பான். நீங்க என்ன மாதிரி ஜோசியன்ட்ட ஜாதகத்தை காமிச்சேன்னு வச்சுக்கோ, நான் பாப்பேன், இப்படி பார்த்துட்டு இந்த தனாதிபதி புதன் உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு இங்க இருந்திருந்தான்னா நீங்க கோடீஸ்வரம். அது இல்லையே, இல்லைங்கிறதுனால தான் என்கிட்ட வந்திருக்கான். அவன் இருந்தா அவன் என்கிட்ட வரான், நான் தான் அவன்கிட்ட போவேன். அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஜாதகம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை தான் பார்க்கணும். படிப்புக்கு பார்க்கணும், உத்தியோகத்துக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்கணும், ஓயாம பார்க்கக்கூடாது. அம்மா அப்பா பொருந்தாத நட்சத்திரத்தையே பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நம்ம பொருத்திக்கணும். இந்த காலத்துல வேடிக்கை என்னன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா, 6 மாசத்துல டைவர்ஸுங்கிற. இப்ப கூட ஒருத்தர் சொன்னா, நான் கேட்டேன், என்னடி லவ் பண்ணேன்னு கேட்டேன். இன்னும் இந்த காலத்துல 1 மாசம் பேசணும், 2 மாசம் பேசணுங்கிற. இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் ஆகியே பேசல. அப்படி பேச்சை குறையுங்கள், அனாவசியமா பேசவே கூடாது. ஆமா, அதுவும் இந்த போன் இருக்க, இது கம்யூனிகேஷனுக்கு கண்டுபிடிச்சா, இப்ப அது கான்வர்சேஷனுக்கு ஆயிடுச்சு. அது என்னன்னே புரியல. அது எதுக்கு சொல்றேன், அந்த நலமகாராஜா ஒரு தப்பும் பண்ணலை, சரி காத்துன்னு இருக்க. நீங்க எல்லாரும் ஒரு தப்பு பண்றீள், கேளுங்கோ என்னன்னு. எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறீள். இங்க சரி, உங்க ஆத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிடுங்கோ, குழந்தைகளை ட்ரைனிங் பண்ணுங்கோ. வயசானவா முடியாதவா டேபிள்ல உட்காந்துக்கோங்க. கீழே ஏன் உட்காரணும்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம முதல்ல கை கால் அலம்பணும். நீங்க எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறீள், கையை அலம்புறீள், ஒருத்தர் கால் அலம்புறது இல்லை. கால் அலம்பினால் தான் சனி தோஷம் போகும். கேட்டுக்கோங்க. நீ ஏன் கால் அலம்பிட்டு கீழே உட்காந்து சாப்பிடணும்னா தெரிஞ்சுக்கோ, சாஸ்திரம் இந்த கால் ஈரம் காயறதுக்குள்ள சாப்பிடணும், விக்க விக்க சாப்பிடணும். புரியுறதா உனக்கு? ஆமா, நீ டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டாலும் கையலம்பினா போராது, கால் அலம்பணும். சாப்பிட்ட உடனே கால் அலம்பணும். இது ஆச்சார கோவையில சொல்றா. இப்ப ஒரு நாளைக்கு நளன் சந்தியாவந்தனம் பண்ண போனவன் காலை சரியா அலம்பல. புகழேந்தி புலவர் சொல்றார், சந்திசைய தாழ்விளக்கத்தான் மறுத்தான் கண்டு புந்தி மகிட புகுந்தான் கதி. சந்தோஷமா சனி பிடிச்சானோ. சனி பிடிச்சா என்ன ஆகும்? நான் படிக்கிற காலத்துல பிடிச்சா மார்க்கு குறையும், வியாபாரத்தை பண்றப்போ பிடிச்சா நிறைய பணம் வரும். இவன் என்ன பண்ணுவான், இன்னொரு யூனிட் ஆரம்பிக்கிறேன்னு பணத்தை போடுவான், போயிடும். அதான் தெரிஞ்சுக்கணும், பணம் நிறைய வரும்போது சேர்த்து வச்சுக்கணும். எதுக்கு சேர்த்துக்கணும்? கொடுக்கறதுக்கு. இங்கிலீஷ்ல நல்ல பதம், பிரிசர்வ் த மணி. எதுக்குன்னா டு சர்வ். யாருக்கு தரணும்? ஃபார் டிசர்விங். தகுதியானவாளுக்கு கொடுக்கணும். இப்ப நளன சனி பிடிச்சான். பிடிச்சது எப்படி இருந்ததுன்னு புகழேந்தி புலவர், நாராயணன் நாமாவை எவனொருவன் சொல்லவில்லையோ அவனுக்கு கஷ்டம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்ததா. நாராயணன் நாமாவை இவன் சனி பிடிச்சதுலேருந்து சொல்லல. என்ன கேளுங்க, கஷ்டம் வந்தவன தான் சொன்னான். ஆழ்வார் சொன்னார், நீங்க நாராயண நாமாவை சொன்னா என்ன கிடைக்கும்னு அதை கேளுங்க, சொல்லாத பத்தி எதுக்கு? சொன்னா என்ன கிடைக்கும்? குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயின எல்லாம் செய்யும், நிலந்தரும் செய்யும், நீழ்விசும்பருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் பெற்றவளை விட ஒஸ்தின்னர். எனக்கு ஒரு சர்ச்சை, காலேஜ் படிக்கிற போது எங்க வாத்தியார கேட்டேன், பெத்தவளை விட எப்படி சார் ஒஸ்தி ஆகும்னு. அவர் சொன்னார், நீ ஏன் நாளைக்கு யோஜனை பண்ணிட்டு வந்து சொல்லுன்னார். யோசிச்சேன், நம்மளை நம்ம அம்மா கண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லை, நம்மளை அப்படி கொண்டாடுறான். எந்த தப்பு பண்ணாலும் நம்மளை ஏத்துக்கிறா. அதுக்குதான் வியாக்கியானம் பண்ணேன், இப்பேற்பட்ட தாயார கொடுத்தது அந்த பெருமாள், அதனால அவன் இவளை விட ஒஸ்தின் அவன் பெற்ற தாயினும். நாராயணன் நாமாவை கஷ்டம் வரும்போது சொல்லுனர் புரந்தரதாசர். ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಕಟುವಿರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂಬೋ ಶಿಷ್ಟರೂ ಪೇಟುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಗ ಮಂತ್ರದ ನಾರಾಯಣ. நாராயணன் நாமாவை சொல்லு. ஆமாம், நாராயணன் நாமாவை தினம் சொல்றவர் நாரதர். நொடிக்கு 100 தடவை
நாராயண நாராயண நாராயண. புரந்தரதாசர் சொல்றார், இந்த பசுமாட்டோட கொம்பு இருக்கு பாரு, கொம்பு, இந்த கொம்பு இப்படி வருது, அப்புறம் இப்படி போடும். இந்த உலகத்திலே சின்ன பொருள் கடுகு, அதை நீ வச்சேன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு வினாடி நின்னுட்டு விழும். தாசர்வால் சொல்றார், இந்த கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு, உனக்கு மோட்சம் தரேங்கிறான். ஆவின கொம்பின துதியல்லி சாசிவ நிந்தித்த காலவே நின்ன ನೆನೆದವ ಜೀವನ್ ಮುಕ್ತನ್ ಎಂಬದಕ್ಕೆ ಏನೋ ஆச்சரியவையா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா. சேர்ல உட்கார்கள், கீழே உட்கார்கள், எழுந்திருக்க முடியல, ஐயோங்காதே, ஹரி ஹரி. நீ எங்க உட்காந்து ஹரினா அவன் சரிங்கிறான். ஹரினா எப்பவும் இருப்பவன், எல்லாத்துக்கும் ஹரிதான். இந்த மைக்கு, யானை, குதிரை எல்லாம் ஹரிதான். ஹரினா என்ன அர்த்தம்? இருப்பவன், எப்பவும் இருப்பவன். ஆமா, நம்ம கேட்க பழைய பாக்கி தரான் டிபார்ட்மெண்ட்ல, அதுக்கு என்ன சொல்றான்? அரியழ்ச்சிங்கிறான். காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான், எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சிட்டியான்னு கேட்கிறோம், ஒன்னு இருக்குங்கிறான். ஒன்னு இருந்தாலே என்ன அர்த்தம்? அரியழ்ச்சி. ஃபாரின்ல குதிரையில பணம் கட்டுறான், ஓட்டப்பந்தயத்துல கட்டுறான், கட்டிவிட்டு இங்கேருந்து கத்துறான் ஹரி. வேற பேர் சொல்லக்கூடாது, ஹரி, எல்லாம் ஹரி. நாரதருக்கே சந்தேகம் வந்துருச்சு, இப்படி நாராயண 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 நாராயணாங்க. பெருமாட்ட போனார், என்ன இப்படி நாராயணா சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்னு. உடனே பெருமாள், இந்த காவேரி கரையில ஒரு புழு நெளிஞ்சின்னு இருக்கு, அது காதல சொல்லுன்னார். இவர் போய் சொன்னார், அது செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு பூச்சி பிறக்கிறது சொல்லுன்னார், அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த காவேரி கரையிலே ஒரு மான்குட்டி விளையாடின்னு இருக்கு சொல்லுன்னார், அதுவும் செத்து போச்சு. இப்பதான் ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, போய் சொல்லுன்னார், அதுவும் செத்து போச்சு. பெருமாளை கும்பிட்டார். இது வரைக்கும் நான் அர்த்தம் தெரியாம சொன்னது தேவலாம், இது வரைக்கும் என்ன கலகக்காரன்னு தான் சொல்லிட்டான். இந்த சமாச்சாரம் தெரிஞ்சா உலகாரம்பா, உம்ம நாமாக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. இவர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிப்ளாவை இடுப்புலேருந்து எடுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, பெருமாள் அவனை கூப்பிட்டார். இந்த காசிராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, 13 நாளாவது பேர் வைக்க போறான், இந்த குழந்தை காதல போய் சொல்லிட்டு வந்தார். அவர் கும்பிட்டார். இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு குழந்தை, நம்மளை பாதாள ஜெயில வச்சுருவான், நீ போய் சொல்லுன்னார். இவன் போறான், இந்த வாசல்ல காவலாளி நிறுத்தி விட்டான். இவர் சிப்பிளாவை எடுத்தே நாளாச்சு. நீங்க யாருன்னு கேட்டான் காவலாளி. நான் தான் நாரதர், இந்த பாரு வீணை வச்சிருக்கேன், கொண்டை போட்டிருக்கேன்னு. கொண்டை போட்டவன்லாம் நாரதரா? ஹர்பஜன் சிங்கும் கொண்டை போட்டிருக்கேன், அதுக்கா நாரதருங்க முடியுமா? நீங்க என்னவோ சொல்லிட்டே வருவேளை, ஏன் சொல்லலைன்னா. உடனே அதுக்கு நாரதர் சொன்னார், நான் ஏதாவது சொன்னேன் பாடினேன்னா நீ அப்புறம் இப்படி நிக்க மாட்டடா, போயிடுவேன். அவனுக்கு ஒன்றும் புரியல. ராஜாட்ட போய் சொன்னான். ராஜா கூட்டின்னு வாங்கினார், உள்ள போனார், தொட்டில ஆட்டினர், எல்லாரையும் வெளியில போய் சொல்லிட்டு ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர். இந்த குழந்தை எந்திருந்து உட்கார்ந்து பேசித்து, 13 நாள குழந்தை. நாரத மகரிஷே, உமக்கு இன்னும் நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டது. வாய புதைச்சுன்னு கேட்டார். என்னன்னர்? புழுவான் நெளிஞ்சிருந்தேன், அப்ப கேட்டதுனால பூச்சி வயத்துல பிறந்தேன், அப்ப கேட்டதுனால மான் வயத்துல பிறந்தேன், அப்ப கேட்டதுனால பசு வயத்துல பிறந்தேன், அப்ப கேட்டதுனால இந்த மனுஷ ஜென்மா. ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணீர், இனிமே ஜென்மாவே இல்லைன்னு. இதைத்தான் தியாக பெருமன் சொல்ற. சரத்கால சந்திரன் போல் நாராயணன் நாமா குழுமையை தரும். சரதிந்து நிப்பாபகநானகனே வரநாரதநாராயண ஸ்மரண ஆனந்த அனுபவமுக்கல்ல அனுபவிச்சு சொன்னாராம். இப்போ இவ்வளவு பேர் உட்காந்துருக்காரு, உங்களை செல்போன் ஆஃப் பண்ணுன்னு ஹீட்டா இருக்கு, இவ்வளவு பேரும் உட்காந்துருக்கள், அசையாம உட்காந்துருக்கள். திருச்சி கல்யாணராமன்னாலேயே உட்காந்துருக்கள். நீங்களா நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு, அது தெரிஞ்சுக்கோ. ஆமாம், பகவன் நாமாவை சொல்லுங்கள், தயவு பண்ணி குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டுங்கோ. ஸ்கூலுக்கு போற போது சொல்ல சொல்லு, ஸ்கூல்ல இருந்து வந்தவன சொல்ல சொல்லு, நெத்தி இட்டுக்கு சொல்லு. ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி பயிற்சி நமக்கு நினைச்சுக்கள். நம்ம இந்து மதத்துக்கு பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, விடவே மாட்டேங்கிறது. ஆமா, தயவு செஞ்சு உங்களை சொல்றேன், நான் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன், இந்து மதத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கோ, பக்தியை ஊட்டுங்கோ தயவு பண்ணி. நாராயண பகவன் நாம, அதுக்குதான் இந்த ராதா கல்யாணம் நடத்துறோம். ஒரு 2 நாளைக்கு ஏன் நடத்துறோம்? 365 நாளும் நீ சொல்லணும். நீ 365 நாளும் சொன்னால் இந்த 2 நாள் வந்து சொல்லுவேன், 2 வியாக்கியானம். அதனால
பகவன் நாமாவை சொல்லுங்க. சாண்டிங் த காட்ஸ் நேம் alone can help us. Nobody in this world. இந்த உலகத்தில் நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது பகவன் நாமாவை சொன்னால். ஆமா, நல்ல நாராயணா, முருகா, முருகா கூப்பிடு, ரெண்டு பேரையும் கூப்பிடு, மாலோன் மயிலோன், ரெண்டு பேரையும் கூப்பிட்டா தான் நம்ம லோன் எல்லாம் போகும், இல்லைன்னா நம்ம அலோன் தான். ஆமா, பகவன் நாமாவை சொல்லு. திரௌபதி சொன்னா, இப்ப நலன் சொல்லல, கஷ்டம் வந்துருது. சாண்டிங் த காட்ஸ் நேம் alone can help us. பகவன் நாமாவை சொல்லு, அப்பத்தான் நீ சுத்தமாவாய். நீ பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவியாக வேண்டும் என்றால் பகவன் நாமா சொல்லவா. நான் எங்கேயோ போயிட்டேன்னு பாக்குறியா? பரிசுத்த அடைக்கலம்லாம் நம்ம வார்த்தை. கம்பராமாயணம் எடுத்து பாரு, விபீஷணன் அடைக்கலப்படலம் பாரு. திரௌபதி பரிசுத்தமானால் கோவிந்தன் நாமா சொல்லி வியாக்கியானத்தை எடு. நீ சொல்றிய யோவக சிவதமோ ரசகா, சிவம்னா என்ன? மங்களம், சுத்தப்படுத்துற. வாமன பெருமாள் தீர்த்தத்தை தலையில தாங்கினான், கங்கா தீர்த்தத்தை. பரமேஸ்வரன் சுத்தமானான், அதுதான் அவனுக்கு பேர் சிவன் வந்தது. அதுதான் அவனுக்கு பிரதோஷம் நன்னா நடக்கிறது. புரிஞ்சுதா உனக்கு? இப்ப நலன் பாரு, சூதாட உட்கார்ந்துட்டான். சூதாட உட்கார்ந்தா நம்ம ரூபம் போயிடும். குடிச்சோம் போச்சு. வள்ளுவர் ஒரே குரல்ல சொல்றார், குடிச்சவன், சூதாடுபவன், தகாத பெண்களோடு இருப்பவன் செல்வம் எல்லாம் போயிடுமா. இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. மகாலட்சுமி தங்க மாட்டேன். இந்த குடிக்கிறான் பாருங்க, அந்த கள்ளு பானையில 6 பேர் உயிர் இருக்கான். மாயவரம் வேதநாயகம் பிள்ளை சொல்றார் தனிப்பாடல்ல. காகம், கொக்கு, குரங்கு, குயில், கர்ணன், விபீஷணன் அறுவராக்கை அடங்கியதே கள்ளு பானையினர். அங்க எங்கடா 6 பேர் போனான்னா, இந்த குடிக்க போறான் பாருங்க, போற போது காக்கா மாதிரி போவானாம். யாராவது தன்னை பார்த்துருவாளோ. அப்புறம் என்ன பண்ணுவான்? குடிப்பான். இப்போ பொல்லாத மூளை வந்துன்னு இருக்கு, நல்ல மூளை போயின்னு இருக்கு. இந்த கொக்கு பார்த்தேன்னா காவேரியில ஒரே இடத்தையே பார்க்கும். அது மாதிரி இவனும் இப்படியே இப்படியே அசைய மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான்? குரங்கா மாறுவான். குரங்கு இப்படித்தான் பொருளை எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? குயிலா மாறுவான். எல்லாத்துக்குமே ஸ்ருதி தான். பஜனைக்கு ஸ்ருதி, பாட்டுக்கு ஸ்ருதி, எல்லாத்துக்கும் ஸ்ருதி. அவன் இப்ப ஸ்ருதியில இருக்காங்கிற மொழியும் நல்லா பாடுவான். சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து என்னமா பண்ணான். அப்புறம் என்ன பண்ணுவான்? கர்ணனா மாறுவான். கர்ணன் என்ன பண்ணான்? வள்ளல் எடுப்பாருவான். ஊத்து நான் தரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? விபீஷணனா மாறுவான். விபீஷணன் என்ன பண்ணான்? சரணாகதி. ஏத்தாப்புல வர கல்யாண ராமன், கோதன் ராமன், வெங்கட்ராமன் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து இருப்பான். இவன் விழுந்து விட்டு அவளை பார்த்து சொல்லுவான், பார்த்து போய்யா. அதுக்கப்புறம் எங்க போவான்? சூதாட போவான். அந்த காலத்துல பகடையை உருட்டுன்னா, இந்த காலத்துல வெள்ளக்கார கையில பிடிச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பேர் ரம்மின்னு பேரு. அதுக்கு ஏன்டா ரம்மின்னு பேருனா, ரமிக்க வைக்கிறதுனால ரம்மி. உட்காண்டா எந்திருக்க மாட்டான். சீட்டாட்டம் பார்த்திருக்கியா நீ? இப்ப பாரு, ஆத்துக்கறிய கூட கொஞ்சிருக்க மாட்டான், சீட்டு கொஞ்சுவான். ஓடியா 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 ஓடியா. இவனும் ஃபுல்லு, இதுவும் ஃபுல்லு. அங்கேருந்து ஒருத்த வர, இவன் தோலை தட்டுறான். யோ ஒன்னதா, உன் மனைவி இறந்து விட்டாள், அவளை தகனம் செய்ய வேண்டும், உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போயிட்டாளா? அவன் சொல்லுவான், அவள் பிரேதம் இந்த தெருவழியாகத்தான் போகும், அவள் கழுத்திலே இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும் சொல்லுவான். காந்தை வீயினும் கவரினை ஆடுவோம், அவள் சபமது இவ்வழி செல்லும் எனத்தான் எழான், அவள் புனை தாலி பந்தயத்துக்கு ஆகும் என்று. அதான் கிராமத்துல சொன்னான், மாங்கல்யத்தின் மகிமையை மங்கை அறிவாள், இந்த மங்கையை காட்டிலும் மணாளனை அறிவான், இவர்கள் இருவரை காட்டிலும் மார்வாடியே அறிவான். கொண்டு வச்சிருவான். இந்த சூதாட்டத்துக்கு புஷ்கரன்னு ஒருத்த கொடி எடுத்துன்னு வந்தான், என் கூட சூதாடுன்னு. தமயந்தி ஆடாதேன்னா கேட்கல, உட்கார்ந்துட்டான். எல்லாத்தையும் இழந்தான் நலன், தன்னை இழந்தான். தமயந்திய பந்தயமா சொல்லுன்னு பகடைய கீழே வச்சான். ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன்னு கிளம்பினான். இப்போ பிருகதஸ்வ முனிவர் தர்மபுத்திரருக்கு கதை சொல்லின்னு இருக்கார். தர்மபுத்திரா, நலச்சரித்திரம் கேட்டு இருக்கியான்னு கதறி அழுதார் தர்மபுத்திரர். நீங்க சொல்றது தெரியறது, நல மகாராஜா தமயந்திய பந்தயமா வச்ச ஆடல, நான் ஆடினேன். திரௌபதி மகாபாபி, கஷ்டத்தை கொடுத்தேன். மகரிஷே, நீங்கள் ஒரு வியாக்கியானம் தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா, நலன் ஆடல, நான் ஆடினேன் தெரிஞ்சுக்கோங்கன்னா. ஏன்னா நலனை பிடிச்சது சனி,
என்ன பிடிச்சது சகுனி, அதனால ஆடினேன் அவன். அப்போ நளனும் தமயந்தியும் போற போது இவ என்ன பண்ணா, கெட்டிக்காரி சூதாடுறதுக்கு முன்னாலேயே பையனையும் பொண்ணையும் தேர்ல உட்கார வச்சு பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சுட்டா குதிரையை பூட்டி. இப்ப இவ நடந்து போறா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. என்ன கேளுங்கோ. அப்ப தமயந்தி சொல்றா, எங்க பிறந்தாத்துக்கு போயிடுவோம், அப்பாட்ட சொல்லி படையெடுத்துன்னு வந்து இங்க மீட்டுடுவோம்னா. நலன் சொன்னா, பெண்ணே கஷ்டப்படும் போது ஒத்தன் மாமனாராத்துக்கு போகப்படாது. நலனும் தமயந்தியும் போனா எங்க காட்டுல. என்ன கேளு, இன்னும் பழம் சாப்பிட ரெடி பண்ணலை, தக தக தகன்னு 2 தங்க கிளி வந்து உட்காண்டது. தமயந்தி இந்த கிளியை பிடிச்சு குடுங்கோன்னு கேட்டா. எப்படின்னு புகழேந்தி புலவர், சீதா பிராட்டி மான பிடிச்சு குடுன்னு கேட்டாலே அது மாதிரி கேட்டாளாம். மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். இந்த சீதைக்கு முன்னால தங்க மான் வந்து விளையாடித்து. அங்கேயாவது ராமனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தம்பி இருந்தா, இங்க இவனுக்கு நலனுக்கு ஒத்துரு இல்ல. மான் வந்து நிக்கிறது, உடம்பு பூரா தங்கம், தலை கொம்பெல்லாம் வைரம். ராமர் சீதை பார்த்தா, இந்த மானை பார்த்தவளா? ஆமா என்ன இருக்கு. ராமர் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா இந்த மானை பார்த்தியா? அவன் ஏன் உம்னு சொன்னா தெரியுமா? இப்ப தன்னா சூர்பனக வந்துட்டு போயிருக்கா, ஜாகிரதைன்னா. கேட்கல நம்மாத்து. அப்ப லட்சுமணன் சொல்றான், இது தங்கம் இல்லைன்னா என்ன சொல்ற? 7 அன்னபட்சி வசிஷ்டர்ட்ட இருக்கேன்னா, அது 7 இருக்கு, இது தனியா இருக்கு. அதுதான் போலீஸ்காரன் சொல்றான், தனியா சூட்கேஸ் இருந்தா தொடாதேங்கிறான். அவன் தனியா இருக்கு. என்ன சொல்ற லட்சுமணா? அண்ணா இது கவரிமான் இல்லை, கவரின் மான். சீதை கேட்கிறா, இந்த மானை பிடிச்சு கொடுங்கன்னு. லட்சுமணன் சொல்றான், மன்னி நான் பிடிச்சுன்னு வரேன். யார் பிடிச்சுன்னு வந்தா என்ன? மான் தானே வேணும். எனக்கு நீங்க மானை பிடிச்சு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படி போயிட்டான். ராமர் கேட்டார், அண்ணா அந்த மானை நல்லா பாரு, இதுதான் விஸ்வாமித்திர மகரிஷி யாகசாலை. என்ன கேளுங்க. ராமர் முன்னால நின்று பானம் போட்டார், லட்சுமணன் பின்னால நின்று வேடிக்கை பார்த்தான். தாடக சுபாகு மாரீச்சன்னு 3 பேர் வந்தாலே, அதுல நீ 2 பேரை கொன்னுட்ட, ஒருத்தன் தப்பிச்சுன்னு போனான். அந்த மாரீச்சன் தான் இவன். முன்னர் மகவாய் மூவரில் வந்தோன் அன்ன மாரீச்சனே இவன். அதுக்கு மீறி போனார் ராமர். ஏன் போனார்? லட்சுமணன் இருக்கான். இங்க ஒத்துரு இல்லை. இந்த மாலை பிடிச்சு, இதை கிளிய பிடிச்சு கொடுன்னா, இடுப்புல இருந்த வேஷ்டியை எடுத்தான், அந்த வஸ்திரத்தை போட்டான். 2 கிளியும் இவன் வஸ்திரத்தோட பறந்தது. பேசித்து, நாங்கள் வேற யாரும் அல்ல, உன் கையிலே இருந்த பகடக்காய்கள், நாங்கள் உன்னிடத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் பிடுங்கி விட்டோம், இன்னும் உன்னிடத்திலே இருப்பது இந்த வஸ்திரம் ஒன்றுதான் அப்படின்னு பறந்துருத்து. இப்போ இடுப்புல வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறான் நளன். சூரிய பகவான் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல், இப்படி இடுப்புல வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறானே, இதை நம்ம பார்க்கறதான்னு மறைஞ்சு போயிட்டான் புகழேந்தி புலவர். ராத்திரி எதையோ பழத்தை சாப்பிட்டு பாழ் மண்டபத்துல படுத்துண்டா, பக்கத்துல தமயந்தி படுத்துண்டா, நல்ல தூங்குறா. தன் கையை ஆத்துக்காரர் மேல போட்டுன்னு தூங்குறா. நளனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவனுக்கு தான் கவலை. வித்தை உள்ளவன் தூங்கான், விசாரம் உள்ளவன் தூங்கான், பணம் உள்ளவன் தூங்கான். அவன் தூங்கலை. அப்ப சனி ஒரு கத்தியா மாறி கீழே விழுந்தார். அந்த கத்தியை எடுத்தான். யாரு? இந்த நளன். இந்த தமயந்தி புடவையை கிழிச்சான், கட்டிண்டான், நிக்கிறான் பக்கத்துல. தமயந்தி பேசுறா மாதிரி இருக்கு. சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே. வாசல்ல போய் நிப்பன். அப்ப தமயந்தி 2 கையும் காமிச்சு கதறா மாதிரி இருக்கு. என்னை இப்படி பாழ் மண்டபத்துல பரிதவிக்க விட்டுட்டு போறேடு, இது நியாயமா? திரும்பி வருவானாம். திரும்பி வந்து நிக்கிற போது பையனும் பொண்ணும் அப்பாவை ஏன் சூதானேன்னு கேட்கிற மாதிரி இருக்கான். திரும்பி போவனாம், திரும்பி வருவனாம். எல்லோரும் சாடுவது போல் இருக்கிறதாம். இது எப்படி இருந்ததுனர் புகழேந்தி புலவர். பெண்கள் பாத்திரத்திலே தயிரை வைத்து அல்ல மத்த வச்சு கடையும் பொழுது இந்த ஸ்திரீகளோட கை எப்படி இப்படியும் அப்படியும் போயிட்டு வருமோ அது மாதிரி வந்தானாம் புகழேந்தி புலவர். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும் ஆயர் கொணந்த அடுபாலின் தோயல் கடைவார் தம் கைபோலே ஆயிற்று காலன் வடிவாய வேளாண் மனம். ராத்திரி தவிக்க விட்டுட்டு போயிட்டான்.
பொழுது விடிஞ்சது. இந்த சேவல் கூவித்துன்னு சொல்லல புகழேந்தி புலவர், கோழிக்குளம்னர். இந்த சேவல் என்ன பண்ணித்தான், பயத்துல அடிச்சுக்கிண்டு சூரியனை வான்னு கூப்பிடுறதான். வாவு பரித்தேர் உடையானை வா. எப்படி கூப்பிட்டதாம், எங்கள் ஆணி இனத்தில் பிறந்தவன் மனைவியை தவிக்க விட்டுட்டு போயிட்டான், சூரிய பகவானே நீ வந்து காப்பாற்றுன்னு சேவல் பயத்துல அடிச்சுண்டு கூப்பிட்டதுன்னு புகழேந்தி புலவர். இப்ப தமயந்தி எந்திருந்தா பர்த்தாவை காணும், இங்கேயும் எங்கேயும் ஓடினா. அப்போ ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்தது, இவளை பிடிச்சு இழுத்தது. இவளை பிடிச்சு இழுக்கிற போது அவ உள்ள போறா, தலை வெளியில இருக்கு, கதறினா. அப்போ ஒரு வேடன் வந்தான், அவளை பிடிச்சு தூக்கி போட்டான், பாம்பு அப்படி போட்டான். தமயந்தி கும்பிட்டா. நன்றின்னு சொல்றதை தவிர இல்லைனா, நன்றி எல்லாம் வேண்டாம் என்னோடு வான்னா. தமயந்தியை துரத்தினான், மான துரத்துற புலி மாதிரின்னு புகழேந்தி புலவர். திரும்பி பார்த்தா பாருங்க, தமயந்தி அப்படியே ஜலமா போயிட்டானாம் அவன். அந்த நேரத்துல ஒரு பிராமணன் வந்தான், எங்க போறேன்னு கேட்டா. சேதி நாட்டுக்குன்னா, அது எங்க பெரியம்மா ஊரு, குண்டு விடுங்கோன்னா. குண்டு விட்டா அவாத்துக்கு அனுப்புறா விதர்ப்ப தேசத்துக்கு. தமயந்தி தேர்ல வரா. தெரிஞ்சுக்கோங்க, பொன் வாழ புறந்தாம் வாழும்னு வச்சனம். நம்ம ஆத்துக்கு வந்த நாட்டு பொன் சௌக்கியமா இருக்கணும். இருந்தா ஒருத்தராத்து பொண்ணு, நம்ம ஆத்து பொன், நம்ம ஆத்துக்கு வந்த பொன் சௌக்கியமா இருக்கணும். தமயந்தி வரா, சாதாரண புடவையை கட்டின்னு இருக்கா, பாழ் மண்டபத்திலேருந்து வந்திருக்கா. அசல்ல நின்னா கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் மனைவி, கோடீஸ்வரனுக்கு பொண்ணு, அவ அம்மா தமயந்தி, அவ அப்பா எல்லாரும் நிற்கிறார்கள். கதறினாள் தமயந்தி, அம்மா குழந்தாள், பாழ் மண்டபத்திலே உன் கணவன் பரிதவிக்க விட்டானாமே, சூதாட்டம் ஆடாதே என்று உன் கணவனை சொல்லவில்லையா, மந்திரிமார்கள் சொல்லவில்லையா, எப்படி சூதாடினா, எத்தனை ஐஸ்வர்யம் கொட்டி கொடுத்தோம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு உன்னை கொடுத்தோம், உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது, எங்களுக்கு சாப்பாடு இறங்குமா, இந்த விதர்ப்ப தேசம் சௌக்கியமா இருக்குமா குழந்தாய், பாழ் மண்டபத்தில் பரிதவிக்க விட்ட போது நீ அம்மானு கூப்பிட்டையா, அப்பானு கூப்பிட்டையா, அண்ணானு கூப்பிட்டியா, என் செய்தாய், என் நினைந்தாய், என் புலம்பினாய், என்ன புலம்பின குழந்தை, இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது குழந்தாய், குடிசையில் இருக்கிறவனுக்கோ ஓமானாக இருந்தாலும் பெண் குழந்தை கஷ்டப்படுறான்னு சொல்லி நமக்கு தொடர்பு வரக்கூடாது என்று கதறினாள். தமயந்தி குனிஞ்சு அம்மாவை கட்டி கொண்டு, நான் செய்த பாவம், அவரை குறை சொல்லாதே, நான் செய்த பாவத்தினால் வந்த விளைவு என்றாள். இந்த நேரத்தில் இந்த நளன் போறான், பெரிய அக்னி புழம்பு தக தக தகன்னு எரியறது. அதுல கார்கோடகன்கிற பாம்பு உள்ள விழுந்திருக்கு. அந்த பாம்பு கூப்பிட்டது, என்னை தூக்கி கொண்டு போய் விடுன்னு. அப்படி விடுன்னு சொன்ன உடனே அப்போ அந்த பாம்பு அப்படி தூக்கிண்டு வந்தான். கார்கோடகன்கிற பாம்பு நல்ல நீளமா இருக்கும், உனக்கு எப்படி சொல்றது, அங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். நீங்க ஆதிசேஷன் மேலதான் எல்லா ஊர்லயும் பெருமாள் படுத்துட்டு இருப்பார், கார்கோடகன் மேல ஒரு ஊர்ல படுத்துட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் நாமக்கல் போயிருப்பேள், அனுமார பார்த்திருப்பேள், பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெருமாள் இருக்கார், பார்த்தேளோ என்னவோ தெரியல, இவ்வளவு நீளமா இருக்கும் அந்த பாம்பு. கார்கோடக சயனம். பட்டர் 3 பிரிவா தீபத்தை காட்டுவர், பார்க்காதவா பாருங்கோ அடுத்த தடவை போனா. கார்கோடக சயனம். அந்த கார்கோடகங்கிற பாம்பை தூக்கின் வந்தான். ஏகம் துவே த்ரீணி சத்வாரி அப்படின்னு சொல்லி தசன்னு சொல்லி விட்டான். தசன்னா ஒரு அர்த்தம் சமஸ்கிருதத்துல 10ன்னு எண்ணிக்கை, இன்னொரு அர்த்தம் பிடின்னு அர்த்தம். தமிழையும் அதான், 10னா எண்ணிக்கை, 10னா பிடின்னு அர்த்தம். கொட்டிடுத்து அந்த பாம்பு. ஏன் கொட்டின, குட்டையா கருப்பா போயிட்டான். நீ இந்த உருவத்துல போகக்கூடாது, இன்னிலேருந்து உன் பேரு வாகுகன்னு பேரு, உன் மனைவியை பார்க்கும் பொழுது இந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, பழைய உருவம் வரும். நான் இப்போ குட்டையா போறான், கருப்பா இருக்கான், இவன் பேரு வாகுகன்னு பேரு. ருத்துப்பண்ண ராஜாட்ட போனான், எனக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும்னா. அதான் ஆம்பளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லா படிப்பும் படிச்சுக்கணும். இன்னைக்கு கல்வி இருக்கே, 2 பேரும் நல்லா படிக்கிறா, பொம்மநாட்டி நிறைய படிக்கிறா, ஆம்பளையும் படிப்பு தெரிஞ்சுக்கணும். அதுல ஆம்பளைகள் நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா சமைச்சா மட்டம், ஆத்துல வேலை செஞ்சா மட்டம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீர்கள். நல்லா கேட்டுக்கோ. சாப்பாடு போடுற போது ஆத்துக்காரி வந்து தாயார், அவ தாயார்னா நீ பையன். அப்ப தாயாருக்கு நம்ம காய் வாங்கிட்டு வருவோம், நல்ல ஜலம் பிடிச்சு தருவோம், காய் நறுக்கி தருவோம், இதெல்லாம் ஆத்துக்காரிக்கு பண்ணணும். தெரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு ஏதோ உனக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காது. அன்னை தயை. சாப்பாடு போடுற போது அவ ஆத்துக்காரி இல்ல, அம்மா. இப்ப என்னாச்சு,
நளன் தேரோட்டுறவனா போயிட்டா ருத்துபர்ண ராஜாட்ட. தமயந்தி கண்டுபிடிக்கணும்னு ஓலை அனுப்பினான். காதலியை கானகத்தே காரிருளில் கைவிட்ட பாதகன், இவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. அது ருத்துபர்ண ராஜா படிச்சான், எனக்கு ஒன்றும் தெரியல. அப்ப இந்த தேரோட்டியா இருக்கிற நளன் கூப்பிட்டான், இங்க வான்னு எழுதி நான் கீழே. உன்தொடி தன்னை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன் ஜென்மாந்திர பாவம்னு எழுதினான். இப்ப அவனை பார்த்துண்டா ஊருக்கு போனான், குட்டையா இருக்கான் கருப்பா இருக்கான்னா. உடனே பார்த்தா தமயந்திக்கு 2வது சுயம்பரம்னு அப்பாட்ட சொல்லி அயோத்திக்கு மட்டும் ஓலை அனுப்ப சொன்னான் ருத்துபர்ண ராஜாக்கு. ருத்துபர்ண ராஜா படிச்சான், சபாஷ் பாபுகனே தேரோட்டி இங்க வா. தமயந்திக்கு 2வது சுயம்பரமாம். நளன் என்ன பாடுபடுத்தினான்னு தெரியலை, இந்த தடவை நான் தான் மாலை போட போறேன்னா. நளனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்திருத்து. அதை கொண்டா ஓலை என்ன படிச்சான், நீ தான் தேரோட்டணும்னா. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் ஓட்ட போறேன்னா. பறக்கிறது தேரு. ஆமா, ஆத்துக்காரியை பார்க்க போனோம்னா பிளேன் போற ஸ்பீடே பத்தாது, குதிரை பறக்கிறது. அவன் மேலாடை போட்டுருந்தான், அங்க வஸ்திரம். யாரு? ருத்துபர்ண ராஜா. இப்படி போட்டு இருக்கான், அது விழுந்துருத்து. ஏய் பாகுவனே தேர நிறுத்து, என் வஸ்திரம் விழுந்துருத்துன்னா. அவன் சொன்னா, நீ வஸ்திரத்தை விட்டதுல இருந்து 240 மைல் தாண்டியாச்சுன்னா. 4 காதம் கடந்தோம்னா. ஓ எனக்கு வஸ்திரம் வேணுமேன்னா. கவலைப்படாதே, போற போது துகிலி ஜவுளி கடையில வாங்கி போம்னா. கொஞ்ச நேரம் தேர நிறுத்துன்னா, குதிரையெல்லாம் இழப்பாரட்டும். இந்த தாந்தோன்றி மலையில எத்தனை இலை எத்தனை காய் இருக்கு நான் சொல்லுவேன்னா. அப்படியா, நான் அந்த மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன், இப்படி எப்படி கணக்கு பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நீ சூதாட்டத்துல ஜெயிக்கலாம்னா. இவன் சொல்லி கொடுத்த உடனே இவனை பிடிச்சு இந்த சனி குதிச்சர், குதிச்சு விட்டு நளனை பார்த்து கும்பிட்டார். அப்புறம் வரேன். இப்போ இவன்கிட்ட கேட்டுண்டா தேரோட்டுறது எப்படின்னு அஸ்வ மந்திரம். 2 பேரும் போனா. இப்போ இவன் தேர் ஓட்டிட்டு போனா, அங்க தமயந்தி வேலைக்காரிட்ட சொன்னா, ஹஸ்பண்ட் அரைவிடு சேஃப்லின்னு. ஆத்துக்கார் வந்துட்டார் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவ சூதாடுறதுக்கு முன்னால 4 குதிரையும் பூட்டி பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சாலும் இல்லையோ, இவன் இப்ப தேர் ஓட்டின்னு வர பாஸ்டரை கேட்ட உடனே அந்த குதிரையெல்லாம் எஜமா வந்துட்டான்னு கணக்க ஆரம்பிச்சுருத்து. இன்னைக்கு மிருகங்கள் பட்சிகளுக்கு தெரியும். இப்ப நம்ம நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோ, இந்த மூலையில வரும்போதே நம்ம ஸ்கூட்டர் சத்தம் கேட்டாலோ செருப்பு சத்தம் கேட்டாலோ அப்படிங்கும். அவ உள்ளுக்குள்ள போனான் சமயக்கட்டுக்கு. தமயந்தி என்ன பண்ணா, பிள்ளையும் பொண்ணையும் அனுப்பிச்சா, ஆம்படையான அடையாளம் தெரியறதான்னு பார்க்கணும்னு. இந்த பையனும் பொண்ணும் போனா, நளனை தெரியல, நளனுக்கு தெரியும். நீங்க ஆறுன்னு கேட்டான். நிடத்த தேசத்து இளவரசன். ஓ இந்த சூதாண்டவன் பையனான்னா, யோ ஜாகிரதையா பேசு, நீ யாரு எங்க அப்பா பேசுறது, மன்னன் பெருமையை மடையன் அறிவனான்னா. மடையன்னா முட்டாள்னு ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தம் சமயக்காரன் அர்த்தம், மடப்பள்ளிங்கிறவங்க. அப்படியே குழந்தைகள் போச்சு, அழுதான். தமயந்தி வேலைக்காரியை கூப்பிட்டா, இந்த விறக கொடுன்னா. விறக அப்படி வச்சான், பிடிச்சுருத்து. அவ போய் சொன்னான், என்னம்மா ஆச்சரியம், நம்ம உசு புசுன்னு ஊதணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சா ஜலம் வந்துருத்து. நளன் சமையல் ருச்சியா இருக்கும், நளன் பார்த்தாலே ருச்சி, பீமன் தொட்டா ருச்சி. ஆமா, இவன் எப்படி சமைக்கிறான், ஆத்துக்காரி சொல்லி கொடுத்தானே. அந்த டம்ளர்ல ஜலம் அரிசி எடுங்கோ, குக்கர்ல போடுங்கோ, 3 டம்ளர் ஜலம் விடுங்கோ. அப்புறம் என்ன பண்ணணும், மேல ஒரு பாத்திரத்தை வச்சு பருப்பை வைங்கோ, மஞ்சப்பொடி போடுங்கோ, ஜலத்தை விடுங்கோ, அப்புறம் இந்த குக்கரை மூடுங்கோ, அப்புறம் அந்த புளியை கரைச்சி ரெடி பண்ணுங்கோ. அப்புறம் என்ன பண்ணணும், காயை நறுக்கி ரெடி பண்ணுங்கோ. அப்புறம் என்ன பண்ணும், அப்புறம் என்ன, இந்த பாலை சுட வச்சு காப்பி எனக்கு விடுங்கோ. இவதானே ட்ரைனிங் தர. அவ தமயந்தி வந்தா, உன் உருவத்தை ஒழிக்காமல் காட்டுன்னா. இந்த வஸ்திரத்தை தரிச்சுண்டா, பழையபடி நளனானா. இப்போ ருத்துபர்ண ராஜா 2 பேரையும் சேர்த்து வச்சான். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோன்னா. இப்போ தேர் ஓட்டின்னு போயிட்டான், ஏன்னா அவன் சொல்லி கொடுத்துருக்கானே ரிட்டர்ன் செல்ஃப் டிரைவிங் அனுப்பிச்சுட்டான். இப்போ நளன் என்ன பண்ணா, தன் தேரில் உட்காத்தினா மாமனார் மாமியார் தன் ஆத்துக்காரி குழந்தைகளை. திருப்பி இங்கே வந்து சூதாடினான், ஜெயிச்சான். என்ன கேளு, இனிமே தான் வியாக்கியானம். எல்லாரும் என்னவோ நம்ம மதத்தை சனாதன தர்மத்தை, நம்ம என்னவோ சோஷலிசம் செக்யூலரிசம். இப்போ இந்த மாதிரிலாம் அன்னதானம் பண்ணுறோமே, வள்ளலார் சொல்லி கொடுத்துருக்கார், நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. என்ன பாடு, உஞ்சவர்த்தி எடு, எல்லாருக்கும் சாப்பாடு போடு. இந்த தர்மத்தை கீடு உலகத்திலேயே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அன்னதானம் நம்ம பண்ணுறோமே, நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம், தியாக பிரம்மம் தினம் உஞ்சவர்த்தி எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். யாருக்காவது தெரியுமா?
நம்ம மதத்துல சொல்லாத லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்றது நம்ம ஒருத்தர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளு, உலகமே நல்லா இருக்கணும். ஆமா, நான் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் எந்த ஊர்ல உபன்யாசமோ அஷ்டபதி 24 பாடுறேன். பாடி முடிச்ச உடனே கல்யாணத்துக்கு உண்டான சூர்ணிக சொல்றேன். எல்லாரையும் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுரு, பூ போட்டு தரேன், வியாபாரம் பெருகும், உத்தியோகம் கிடைக்கும், கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண அஷ்டபதி பாடுற போது உங்க நட்சத்திரம் பேரு சொல்லு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். நீங்க நம்ப மாட்டேன், அவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆகுது, வியாபாரம் பெருகிறது. நீ சாயந்தரம் உபன்யாசத்துக்கு கூட கூட்டம் 500 பேருக்குள்ளதான் வர. ஞாயிற்றுக்கிழமைக்கு அஷ்டபதி பாடினா 1000 பேர் உட்காந்துருக்கான். திரும்ப உங்களுக்கு எல்லாரும் கவலையில இருக்கான். கவலைப்படாதேன்னு சொல்றது நம்ம பகவான் தான். ஒன்னு கவலையை நான் பார்த்துக்கிறேன். ஆமா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. என் காலப்படி தியாகபெருமன் கேட்டார், என்ன நீ ஓரக்கண்ணால தான் பார்த்தியா ராமா, முழு கண்ணாலையும் பார்க்கலையா? ஒரு ஜூ புஜு சேதி நியாயம்மா ஓர கூத்தம்மா நீ வண்டி பாணி. போன வருஷம் எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. இந்த பாட்டு தான் பாடின்னு போனேன். ஓரக்கண்ணால பார்த்தியா ராமான்னு. ஆமா, என் ஆதிகாரி வாசல்ல நின்றுந்தா தியேட்டருக்கு போறதுக்கு முன்னால். இப்படி நிமிந்து பார்த்தேன். அவ பாவம் என்ன இருந்தாலும் ஆதிகாரிய கண்ணில் ஜலம் விட்டா. தைரியமா இரு, ராமன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சேன். என்னன்னா, என் இதயத்தில் நீ எப்பவும் இருக்க, இப்போ இறக்கி விட்டுட்டு போறேன், ஏன்னா அவன் கத்தி வைக்க போறான், அது உன் மேல பட்டுடும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. அப்படித்தான் நடத்தினான் தமயந்தி, திரௌபதி, சீதையெல்லாம். கத்துக்கோங்க. ஆமா, ரொம்ப பேர் ஒய்ஃப் என்னடி வாடி போடிங்கிறான். அப்படிலாம் சொல்லப்படாது. அதால எந்திருந்தவொடனே குட் மார்னிங் ராதே கிருஷ்ணா, மை டியர் ஃப்ரெண்ட், பிரிங் மீ a cup of coffee அப்படிங்க. டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்டு ஒய்ஃப் தான். ஆமாம், நீ என்ன காலை பிடிச்சி மந்திரம் சொன்ன? சகா சப்தபதா. சகானா ஃப்ரெண்டு, தெரிஞ்சுக்கோ. அது இந்த காலத்துல இந்த குழந்தைகளுக்கு தெரியல, சொல்லி கொடு. ஆமா, இப்ப என்னாச்சு, சனி பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு நான் சௌக்கியமா இருக்கணும்னு கேட்கல நலன். ஏ சனி பகவானே, காது கொடுத்து கேளுங்கோ. நீ யார பிடிச்சிருக்கியோ, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை, சனி புக்தி, என்னெல்லாம் உன்னால் ஜாதகத்தில் நடக்கிறதோ அந்த சமயத்தில் என் சரித்திரத்தை கேட்டால், நல சரித்திரத்தை, ஒன்னும் பண்ண மாட்டேன்னு வரங்குடு. உடனே சனி கொடுத்தார். என் காலத்து உன் சரிதம் அடையேன், உன் சரிதம் கேட்டாரை. அதுக்கு அடுத்தது, நீங்க சனி பிடிச்சா கவலைப்படாதே, அனுமார கும்பிடணும், தெரிஞ்சுக்கோ. ஆமா, ஆஞ்சநேயனை கும்பிடு. பாலத்துல பாலம் கட்டணும்னு கல்ல போடுற போது அனுமார் கிட்ட சனி போனார். அனுமார் கேட்டார், ஆறு நீங்க எங்கேருந்து வரேன்னு. கம்மிங் ஃப்ரம் திருநள்ளாறுன்னர். என்ன வேணும்னர்? உங்களோட இருக்கணும்னர். இருங்கோன்னர். எங்க இருக்க? தலையில உட்காந்துக்கிறேன்னர். அங்கேருந்து ஒரு வானரம் வந்தது, பெரிய பாறையை எடுத்துண்டு அனுமாற்ற. பாறையை வைக்கணும்னது. எங்க வைக்க போறேன்னர்? தலையில. என்ன ஒரே அமுக்க அமுக்கினது குரங்கு. சனி கீழே குதிச்சார். இனிமே ஒன்னும் இல்லை, யாரை பிடிச்சிருக்கேனோ அவ உன் திருவடியை பிடிச்சு உன் நாமாவை சொல்லிட்டா ஒன்னும் பண்ண மாட்டேன்னு வரம் கொடுத்தார். அதனால்தான் நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறவா தயவு பண்ணி ராமாயணம் படியுங்கோ, சுந்தரகாண்டம் படியுங்கோ, நலச்சரித்திரம் படியுங்கோ, கேளுங்கோ. சனி பிடிச்சிருக்கு, கவலைப்படாதே. அவனை கூப்பிடு. ராமனை, நான் நல்ல மார்க்கத்தில் தானே போறேன் ராமா, எனக்கே இந்த கஷ்டம்னு ராமனை கேளு. வலஜி பக்தி మార్గముతోను నిన్ను వర్ణించుచున్నునాపై చలమేలరా சாகேத ராமா. அவனை கூப்பிடுங்கோ தயவு செஞ்சு. பகவன் நாம, அதுக்கு தான் இங்க ஒண்ணு கூடுறோம். பகவன் நாமாவை நீங்க எங்கெல்லாம் கோயில் இருக்கு போ, முதல்ல கேட்டுக்கோங்க. குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. உங்க முன்னோர்கள் என்ன வழிபாடு பண்ணாலோ பண்ணு. சுமங்கலியா போயிருக்கா? நிறைய பேர் ஜாதகம் சொல்றான். சுமங்கலியா போனா தவசம் பண்ணி அன்னைக்கு உங்காத்து பொண்ணுக்கோ யாருக்கோ புடவை வச்சு கொடு. இதனாலும் கொடுக்கலன்னா காதல வாங்கிக்கோ. மாலைய பட்சத்துல நவமி வரும்,
அவிதவா நவமின்னு ஒரு 3 சுமங்கலியாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டு புடவை வச்சு கொடு.